அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் தான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பைரி எஃப்என்டோவில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து எக்ஸ்பைரி டேட்டை வந்து கவனமாக பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா, இப்போது இந்த தடவை வந்து இந்த எஃப்என்டோவுடைய லாட் சைஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா வந்து நான் இப்போ டெலிகிராமில் போட்டிருக்கேன். டெலிகிராம்லேயும் வந்து போடுறேன், இன்னும் போட்டுறேன். ஸோ நிஃப்டி 50ல் வந்து 75 மார்க்கெட் லாட்லேருந்து ரிவைஸ்டு மார்க்கெட் லாட் வந்து 65 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது பேங்க் நிஃப்டியில் வந்து 35 எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் லாட், இனிமேல் வந்து 30 தான் வந்து மார்க்கெட் லாட் நிஃப்டி பேங்க்கில். அடுத்து ஃபினான்ஷியல் சர்வீசஸில் 65லேருந்து 60 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி மிட் செலக்டில் வந்து மிட் கேப் நிஃப்டி இருக்கு இல்லையா, அதனுடைய எஃப்என்டோவில் வந்து 140லேருந்து 120 வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா எஃப்என்டோ ஆப்ஷன்ஸில் எல்லாத்தையுமே வந்து லாட் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. இது வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி டேலேருந்து நமக்கு எஃபெக்ட் ஆகும். அந்த கம்ப்ளீட் டேட்டா வந்து இப்போ நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். டெலிகிராம்லேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஃப்என்டோ ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த எக்ஸ்பைரி லாட் சைஸ் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, எந்த டேட்லேருந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ற டேட்டாவை. அடுத்தது நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்டு. ஸோ இந்த டேட்டா தான். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அடுத்து கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கமெண்ட் பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் யார் தரவை டாக்ஸ்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸே தட் ஈவன் தோ நிஃப்டி இஸ் அட் ஆல் டைம் ஹை, ஆனால் 95% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ வந்து ரெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் வந்து நாட் ஹெல்த்தி அப்படின்றத தான் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் மட்டும் ஏறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, மார்க்கெட் அப்படி தாங்க வேலை செய்யுது. மார்க்கெட் வேலை செய்கிறத வந்து நம்ம தப்புன்னு சொல்லவே முடியாது. மார்க்கெட்டே அப்படி தான் ஒர்க் ஆகுது. எது ஹெவி வெயிட்டில் இருக்கோ அது ஏறிச்சு. இப்போ இன்ஃபோசிஸ் ஏறிச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் பாசிட்டிவில் போகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 2 ஸ்டாக் ஏறிச்சுன்னா மேலே போகுது. ஓகே, ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஏறிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகுது. ஸோ அப்போ என்னென்னா, வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஏறும் பொழுது மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏறும், இண்டெக்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த வெயிட்டேஜை வந்து லாஸ்ட்டு ஒரு 15 டேஸ் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம்ல, வெயிட்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஐசிஐசிஐ பேங்க்கில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஹையஸ்ட்டு வெயிட்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான். ஸோ இது வந்து மார்க்கெட்டோட ப்ராசஸே இது தான். மார்க்கெட்டோட ப்ராசஸை வந்து நம்ம ப்ளேம் பண்ணவே முடியாது. அது இப்படி தான் வேலை செய்யுதுன்னு அவங்க சொல்லிட்டு தான் வேலை செய்யுது. எது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அது வந்து இண்டெக்ஸில் வந்து அதிகமான பாயிண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது மார்க்கெட் வந்து அது அன்ஹெல்த்தி அப்படின்றது வந்து கரெக்டு. ஓகே, இந்த மாதிரி நடக்கும்பொழுது அது எப்போ அப்படின்னா, உதாரணத்துக்கு நிஃப்டி 500 வந்து நான் லாஸ்ட் வீக் காமிச்சிருந்தேன். அதில் வந்து நிஃப்டி 500ல் 300 கம்பெனிகள் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. 200 கம்பெனிகள் மட்டும்தான் இறங்கி இருக்குது. அதுலேயும் ஒரு 30 கம்பெனிகள் பார்த்திங்கன்னா ஒரு 3%, 4% அந்த மாதிரி தான் இறங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை வந்து அன்ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 500ல் வந்து ஒரு 200 கம்பெனிகள் பாசிட்டிவ்லையும் 300 கம்பெனிகள் நெகட்டிவ்லையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது மார்க்கெட்டுடைய ஹெல்த் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, அட்வான்சஸ் டிக்ளைன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம டெய்லி பார்க்குறோம்ல, அதை வந்து இயர்லியில் பார்க்கணுங்க. அவ்வளோதாங்க சிம்பிள் டேட்டா. அதை தான் அவங்க சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட டேட்டா கிடையாது. யாருமே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இயர்லி அட்வான்சஸ் அண்ட் டிக்ளைன் அப்படின்னு யாரும் போடுறது கிடையாது. அந்த டேட்டாவை யாராவது ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க, சூப்பர் டேட்டா அது. இது வரைக்கும் யாருமே போடல. அந்த மாதிரி யூனிக்கான டேட்டாவை கொடுத்தா அந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆகும். ஸோ இது அப்ளிகேஷன் நடத்துகிறவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இந்த இயர்லியில் எத்தனை கம்பெனி அட்வான்சஸ், எத்தனை கம்பெனி டிக்ளைன், ஹெட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துடணும். அதே மாதிரி இந்த மந்த்து நிஃப்டி 500ல் எத்தனை கம்பெனி அட்வான்சஸ், எத்தனை கம்பெனி டிக்ளைன், அதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வீக் ஆகுதா ஸ்ட்ரென்தன் ஆகுதான்றதை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், நம்ம இதில் போய் பார்க்குறோம், என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம், இன்றைக்கி மார்க்கெட் எந்த பக்கம் டேரக்ஷன் திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ஸ்டாக் எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு. அதில் வந்து இன்றைக்கி 2965 கம்பெனிகளில் அட்வான்சஸ் 1469, டிக்ளைன் 1398. ஸோ இதே மாதிரி இயர்லியில் போய் பார்க்கும்பொழுது இதே மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் வெறும் 500 கம்பெனி அட்வான்சஸ், டிக்ளைனில் வந்து 2000 கம்பெனிகள் இருந்து அப்போ நிஃப்டி ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நிஃப்டி வந்து ரொம்ப பாய்ஸ்டு, அப்போ தான் வந்து நிஃப்டி வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லணும்.
மற்றபடி வந்து இறங்குனா இறங்கிட்டே வருது, ஏறுனா ஏறிட்டே வருது. அது தெளிவாக தான் வந்து இண்டெக்ஸில் காமிக்கிறாங்க. அதனால் அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இதை வந்து சில பேர் மனிப்புலேஷனை நினச்சி தப்பாக நினச்சிக்கிறாங்க. மார்க்கெட்டில் வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கிறாங்க. மார்க்கெட்டு வேலை செய்கிற விதமே இப்படி தான் டிசைன். அந்த டிசைனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் மார்க்கெட்டை வந்து குறை சொல்லவே முடியாது. ஓகே, அதே மாதிரி எனக்கு ஒரு நண்பர் போட்டிருந்தார். என்னென்னா அவர் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இப்போது இந்த கமெண்ட்டு கூட அது வந்து மேட்ச் ஆகுங்க. அது வந்து நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டு டவுனில் போகும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஆவரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. இறங்கும்பொழுது வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை வந்து சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது நல்ல பிளான் தான். ஆனால் அது வந்து ஓரளவுக்காவது ஃபண்டு வந்து நல்லா இருக்கணுங்க. ஒரு 20,000த்துக்காவது நீங்கள் வந்து வித்ட்ராவல் பிளானில் பிளான் பண்ணணும். ஒரு நபர் வந்து ரொம்ப இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. அவர் வந்து ₹100 ஸ்டாக்ஸ்லாம் பார்த்து வாங்குறாரு. ஏன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லேயே வந்து அந்த லோயர் கிரேடு, ஓகே, மிடில் ஃபேமிலியையும் தாண்டி ரொம்ப கீழே இருக்கிறவங்க வந்து பங்குச்சந்தையில் இன்வால்வ் ஆகும்பொழுது ₹100 கீழே ஏதாவது ஸ்டாக் இருக்கான்னு தான் தேடுவாங்க. ஆக்சுவலாக எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் பர்சன்டேஜ் வைஸ் தான் ஏறும் இறங்குன்றது வந்து அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ₹2000 ஸ்டாக்லாம் காஸ்ட்லி, ₹100 ஸ்டாக்லாம் சீப் அப்படின்னு அவங்களுக்காக ஒரு தாட் இருக்கும். மார்க்கெட் பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து பங்குச்சந்தையில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும், ஆர்வம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார். சார், நான் வந்து 20 ஸ்டாக் வந்து ₹100 வாங்கிட்டேன். டெய்லி ஒரு ஸ்டாக்கை வந்து ₹2 ₹3 நான் விற்றுக்கிட்டே வருவேன். எனக்கு லாபம் பார்த்துக்கிட்டே வரேன். இந்த மாதிரி நான் பெருசாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிடிஎஸ்எல் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு ₹15 சார்ஜஸ் பிடிச்சிருவாங்க. சிடிஎஸ்எல் வந்து ₹3.80 சார்ஜஸ் பிடிச்சிருவாங்க. ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ₹9 பிடிச்சிருவாங்க. அது இல்லாமல் டேக்ஸ் 18% போட்டுருவாங்க. டோட்டலாக நீங்கள் ₹15 வந்து ₹15.80 என்னவோ வரும். அப்ராக்சிமேட்டாக ₹15 வந்து ஒரு தடவை நீங்கள் ஹோல்டிங் ஸ்டாக்கை செல் பண்ணிங்கன்னா பிடிச்சிருவாங்க. நீங்கள் ₹100 ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிங்கன்னா ₹15 உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ 15% நீங்கள் நஷ்டத்தில் தான் விற்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் அந்த ₹15 வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. சிடிஎஸ்எல் சார்ஜஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னும் ஒரு சில ப்ரோக்கரேஜ் கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் காலையில் இப்போ டாடா மோட்டார் ஸ்டாக் வந்து ஒரு 100 ஸ்டாக் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 20 ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் ஒரு 5 ஸ்டாக் விற்றுட்டீங்க, அப்புறம் மத்தியானம் ஒரு 5 ஸ்டாக் விற்றுட்டீங்க, மார்க்கெட் முடியும் போது ஒரு 5 ஸ்டாக் விற்றுட்டிங்கன்னா 3 தடவை விற்றதுக்கு வந்து 3 தடவை ₹15 சார்ஜஸ் போடுறாங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப தப்பு. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? ஒரு சில ப்ரோக்கரேஜஸ் வந்து இப்போ டாடா மோட்டார்ஸை ஒரு நாளைக்கு நீங்கள் விற்றீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சிடிஎஸ்எல் சார்ஜஸ். ஒரு ஸ்டாக் நேம் வந்து டாடா மோட்டார்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை விற்றாலும் ஒரு தடவை தான் சிடிஎஸ்எல் சார்ஜஸ் ₹15 போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆர்டருக்கும் ₹15 போடுறாங்க சில ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த ப்ரோக்கரேஜை விட்டு நம்ம வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். அவங்க வந்து இப்போ சிடிஎஸ்எல் சார்ஜஸில் 3 மடங்கு லாபம் சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக சில பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இப்போ நான் ஜீரோதாவில் அதெல்லாம் செக் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு தடவை தான் பிடிக்கிறாங்க. சில ப்ரோக்கரேஜில் 2-3 தடவை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ ஜீரோதாவில் எனக்கு ஒரு தடவை பிடிக்கிறாங்க. அதனால் நான் அதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எதில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் செக் பண்ணிக்கங்க சிடிஎஸ்எல் சார்ஜஸ் எத்தனை தடவை பிடிக்கிறாங்கன்னு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வித்ட்ராவல் பிளான்லாம் பண்ணிங்கன்னா தயவுசெய்து ஒரு அந்த சிடிஎஸ்எல் சார்ஜஸை கன்சிடர் பண்ணி வித்ட்ராவல் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக மார்க்கெட்டுக்கு வரீங்க, நீங்கள் ₹100 வச்சு ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்களாம் ஃபியூச்சரில் வந்து நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ₹1,00,000 மேலே கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பயன்படாது, வேஸ்ட்டு. நான் சொல்கிறது வந்து வெறும் இந்த புதுசாக வராங்க பாருங்கள், ₹5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு, ₹1,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு, ₹10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கேட்டகரியில் வரீங்க பார்த்தீங்களா, உங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் ₹100 ஸ்டாக் விற்றீங்கன்னா ₹15 உங்களுக்கு சிடிஎஸ்எல் போயிடும். அதனால் அந்த மாதிரி விற்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு அமௌண்ட் வச்சுக்கிட்டு வந்து பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது ரொம்ப தயவுசெய்து எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு ஒரு வீடியோவில் வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். எஃப்ஒண்டோ வந்து நான் பண்ணுறது இல்லைங்கன்னு. எஃப்ஒண்டோ நான் பண்ணுறது இல்லைன்னா என்னென்னா, நான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன். அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். கடன் வாங்கி ட்ரேடிங்லாம் பண்ண மாட்டேன். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கடன் வாங்கி மார்ஜின் ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தை பயன்படுத்தியிருந்தேனே தவிர, நான் வந்து ட்ரேடிங்கை விட்டு எக்ஸிட் ஆகிறதெல்லாம் வந்து நடக்காத காரியம். என்ன ஒரு 10 நாள் கேப் விடுவேன், இல்லை ஒரு மாதம் கேப் விடுவேன், திருப்பியும் ஒரு ட்ரேட் பண்ணுவேன். டைம் கிடைச்சா ட்ரேட் பண்ணுவோம், டைம் கிடைக்கலன்னா ட்ரேட் பண்ண மாட்டோம். இதுதான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடரோட மீனிங். நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர்னால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, டெய்லி காலையில் 9 மணிக்கு ஒரு 9:15 ஒரு ஆர்டர் போட்டுருணும், டெய்லி ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. நமக்கு டைம் கிடைச்சா பண்ணலாம். நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனை பொறுத்து தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகணும். நம்மளோட கான்ஃபிடென்ட்டை பொறுத்து தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகணும்.
தயவுசெய்து பங்குச்சந்தைக்கு கான்ஃபிடன்ஸ் தேவை, ஆனால் மோட்டிவேஷன் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணணும், நிறையா சம்பாதிக்கணுன்ற மோட்டிவேஷன் வந்து பங்குச்சந்தையில் ஜெயிக்க முடியாது. ஆனால் கான்ஃபிடென்ட் வேணும். ஓகேவா? கான்ஃபிடென்ஸை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கணும்னா லேர்னிங் வந்து நல்லா இருக்கணும். என்ன மாதிரியான லேர்னிங் இருக்கணும்னா, டெக்னிக்கல் லேர்னிங் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவு பங்குச்சந்தையில் பொறுமையாக இருக்கிறதுக்கு லேர்னிங் வந்து தேவை. ஓகேவா? நான் வந்து ஒரு டேட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டேட்டா வந்து நான் ஒரு சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோனா நான் வந்து வெறும் ஜென்ஸ் ஆண்களில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே காமிக்கல, பெண்களில் இருக்கக்கூடிய நபர்களையும் காமிக்கிறேன். ஏன்னா அவங்கள நம்ம மேலே அவங்கள வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும். அவங்க சக்ஸஸாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே அந்த டேட்டா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வனஜா சுந்தர் ஐயர் அப்படின்றவங்களுடைய போர்ட்ஃபோலியோ. வனஜா சுந்தர் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு, அவங்க எப்படிலாம் அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். 2015 அவங்களுடைய நெட்ஒர்த்து 148 கோடி. ஓகேவா? அப்படியே நான் மவுஸ் வைக்கிறேன், நீங்கள் கர்சரை பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? நான் மவுஸ் வைக்கிறப்போ கர்சர் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இருங்க நான் ஒரு தடவை இதை செக் பண்ணிக்கிறேன். எஸ், கர்சர் தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள், 2015 அவங்களுடைய நெட்ஒர்த் வந்து 148 கோடி. அதுக்கப்புறம் 174 கோடியாக 2016 17% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வருஷம் 7%, 8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்து 2017 அதாவது 2015லேருந்து 2017 2 வருஷத்தில் வந்து 240 கோடியாக அவங்களோட நெட்ஒர்த் இருக்குது. 148 கோடியிலேருந்து 240 கோடி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக டவுன் ஆகி 142 கோடிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அகைன் வந்து 252 கோடியாக போயிருக்கு. அதுக்கப்புறம் 2019 அப்புறம் இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெட்ஒர்த் 58 கோடி ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கோங்க, 2015 148 கோடி, 2017 240 கோடி. 240 கோடியிலேருந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ குறைஞ்சி வெறும் 58 கோடி தான் இருக்குது. இப்போ 250 கோடி நம்மளுடைய அசட்டு சொத்து இருக்குது, அதில் 200 கோடி காணா போயிடுச்சு, 50 கோடி தான் இருக்குன்னா நம்ம எந்த அளவுக்கு பயப்படுவோம் யோசிச்சு பாருங்கள். நம்ம 1000 ரூபா நஷ்டம் வந்தாலே ஸ்டாப் லாஸை போட்டு வெளியே ஓடி வந்துடுவோம். கரெக்டாக? இவங்களுக்கு வந்து 200 கோடியிலேருந்து 250 கோடியிலேருந்து 200 கோடி நஷ்டமாகி 58 கோடி தான் நெட்ஒர்த்தே அவங்களுக்கு இருந்திருக்கு. 64% டவுன் ஆகிருக்கு. ஆனாலும் அவங்க வந்து எப்படி அந்த போர்ட்ஃபோலியோவை அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் இன்வெஸ்டர்ஸுடைய ஹேண்ட்லிங். அவங்க எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க பாருங்கள். நம்மள மாதிரி பயப்படல, பதட்டப்படலை. விஷன் வந்து லாங் விஷனாக இருந்திருக்கு. ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, 58 கோடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2020 மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. 2021 58 கோடியிலேருந்து 400 கோடி ஆகிருக்கு. திருப்பி 400 கோடியிலேருந்து 112 கோடியாக குறைஞ்சிருச்சு. நம்ம என்ன நினைப்போம், இந்த 400 கோடியில் விற்று அந்த 400 கோடி லாபம் பார்த்துடணும் அப்படிலாம் நம்ம நினைப்போம். அவங்க அப்படிலாம் பண்ணலை. ஓகேவா? திருப்பியும் 112 கோடி மார்க்கெட் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2024 1184 கோடி அவங்களுடைய நெட்ஒர்த்து. அதுக்கப்புறம் திருப்பியும் 600 கோடியாக குறைஞ்சிருக்கு. திருப்பியும் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1164 கோடிக்கு வந்துருச்சு. ஸோ 2015 அவங்க 148 கோடியிலேருந்து ஆரம்பித்து, அதாவது நம்மள்ட்ட இருக்கிற டேட்டாவை நான் காமிக்கிறேன், அவங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது அர்த்தம் கிடையாது. 2015 148 கோடி இருந்திருக்கு. 2025 1164 கோடி, 10 மடங்கு ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 8 மடங்கு ஏறிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்டருடைய கம்ப்ளீட் ட்ராக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதில் பாருங்கள், இதில் பொய் சொல்லலை, ஏமாத்தலை. ஓகே, செபி எல்லா டேட்டாவும் வெளிப்படையாக கொடுத்துட்டாங்க. இந்த இன்வெஸ்டரும் அவங்களுடைய டேட்டா வந்து கிளியராக இந்த இடத்துல அவங்க பேர் போட்டே போட்டிருக்காங்க. எந்த வருஷம், எந்த குவார்ட்டர்லியில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக இருக்குது. இதே ஒரு ட்ரேடர்கிட்டேருந்து நம்ம டேட்டா வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, அவங்க எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியாது, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, அது உண்மையாக போயான்னு தெரியாது இதெல்லாம். பட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தளவில் எல்லாருமே வெளிப்படையாக எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அது அட்ஜஸ்ட்மெண்ட் வேணால் பண்ணலாமே தவிர, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மொத்தமாக வெளியே வரவே கூடாது. ஓகேவா? பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம கற்றுக்கணுமே தவிர, வேறு ஒன்றும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஃபண்டமெண்டல் டேட்டா கண்டிப்பாக பார்க்கணும். இவங்கெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டேட்டா பார்த்து தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க வனஜான்றவங்க. அப்போது இவங்களுடைய அந்த பொறுமை எப்படி இருக்குது, இவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்கன்றத அவங்க டேட்டா காமிச்சிருது பாருங்கள். ஓகேவா? ஸோ அவங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்கன்றதையும் நீங்கள் போய் போர்ட்ஃபோலியோ போய் பார்க்கலாம். எல்லாமே வந்து வெப்சைட்டில், இன்டர்நெட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போட்டு பார்க்கலாம்.
ஓகேவா? ஸோ இவங்க போர்ட்ஃபோலியோவ போய் பாருங்க. அவங்க எப்படி போர்ட்ஃபோலியோவ ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வந்து பாருங்க. அத வச்சு நீங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். நான் ஏன் வந்து அ பெரிய பெரிய அதாவது பொரிஞ்சு வெள்ளியாத், அப்புறம் வந்து அ தமானி, அப்புறம் வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அது இல்லாம இன்னும் ஹிடனா நெறைய பேர் உள்ள இருக்காங்கன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஓகே. இது வந்து நெறைய பெண்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பா உத்வேகமா இருக்கும். நீங்க எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், எவ்வளோ பொறுமையா இருக்கணுன்றத. அதுக்காக தான் வந்து இத நான் காமிக்கிறேன். ஸோ இத வந்து எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி போர்ட்ஃபோலியோ வந்து இப்படி தான் நடந்திருக்குங்கிறத காமிக்கிறேன். நம்மளுடைய மைண்ட் செட் என்ன, அத எப்படி மாத்திக்கணும்னா இப்படி தான் மாத்திக்கணும். இப்ப நான் வந்து ஒரு ஸ்டாக்ல லாபத்தில இருக்கேன். அந்த ஸ்டாக் இறங்கி போச்சு 50% உடனே நமக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆயிருதுல்ல. ஐயோ! நமக்கு போச்சு. நம்ம அப்பயே பண்ணியிருக்கலாமே. அப்பயே நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு பயம் வருது. நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு கன்ஃப்யூஷன் வருதுல்ல. அதுக்கெல்லாம் வந்து நீங்க இந்த மாரி போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். இந்த மாரி போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொறுமை கிடைக்கும். அதுக்காக தான் இத காமிச்சேன். ஓகேவா? ஸோ இத பார்த்து வந்து எல்லாரும் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒண்ணு வந்து ஆ நிஃப்டில வந்து எப்படி நம்ம நிஃப்டி ஹெல்த்தியா, அன்ஹெல்த்தியான்றத அட்வான்ஸஸ் அண்ட் டிக்ளைன வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அடுத்தது சிடிஎஸ்எல் சார்ஜஸ நீங்க எல்லாருமே செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். 3வது போர்ட்ஃபோலியோவ எப்படி ஸ்லோவா ஹேண்டில் பண்ணணுன்றதையும் பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு இந்த இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது, எஃப்&ஓ மார்ஜின் வாங்கி பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளிய வந்து இந்த மாரி ஒரு லாங் டெர்ம் ஃபோக்கஸ் உங்ககிட்ட வரும். அதுக்கு தான் இந்த போர்ட்ஃபோலியோ. ஓகே. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ அப்படியே டைம் ஆகிட்டே இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய லேர்னிங்ஸ், நிறைய எஜுகேஷன்ஸ், நிறைய டேட்டாவோட அடுத்த வீடியோவில் திருப்பி வருவோம். ஓகேவா? ரொம்ப நன்றி, வணக்கம். பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பிகினர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு போட்டுருங்க. அந்த கமெண்ட்டை எல்லோரும் படிப்பாங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராமில் நிறைய டேட்டாஸ் அப்டேட்ஸ் வந்துடும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதன் மூலியமாக எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.